ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா கண்ணோட்டம் தான். அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டுல தான் நம்ம 20 அதிகாரங்கள் அப்படின்னு திருக்குறள்ல கொடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நம்ம கண்ணோட்டம்ங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம். கண்ணோட்டம் என்னும் கழிபெருங்காரிகை உண்மையான் உண்டிலே உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிபெருங்காரிகை உண்மையான் உண்டிங்குலகு. மக்களிடையே உள்ள இரக்கம், கருணை, சகிப்புத்தன்மை போன்ற கண்ணோட்ட பண்புகளால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. அதாவது இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் கிட்ட இருக்கிற இந்த இரக்கம், கருணை, சகிப்புத்தன்மை இது போல இருக்கிறதுனால, பண்புகள் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகமே இயங்குகிறது அப்படின்னு தான் இந்த குறள்ல சொல்றாங்க. கழிபெருங் அப்படின்னா மிக சிறந்த, காரிகை அப்படின்னா அழகு, கண்ணோட்டம் அப்படின்னா பிறர் மீது இரக்கம் கொள்ளுதல், கருணை கொள்ளுதல், இதுக்கு பேர் தான் கண்ணோட்டம். முதல்ல கண்ணோட்டம்னா நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். ஏன்னா இதுதான் இந்த குறள் ஃபுல்லா 10 இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறது. இந்த கண்ணோட்டம்னா என்னன்னா பிறர் மீது இரக்கம் கொள்ளுதல், கருணை கொள்ளுதல்ங்கிறது தான் கண்ணோட்டங்கிறதுக்கு பொருள். இலக்கண குறிப்பு: உண்மையான் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, கண்ணோட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர், கழிபெருங்கிறது உரிச்சொல், உரிச்சொல். 2வது குறள் பார்க்கலாம். கண்ணோட்டதுள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலைக்கு பொறை. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலைக்கு பொறை. உலக நடைமுறை என்பது கண்ணோட்டம். அதாவது உலக நடைமுறைங்கிறதே கண்ணோட்டம் தான். பிறர் மீது கருணை, சகிப்புத்தன்மை, அதுதான் கண்ணோட்டம்னா அதாவது கண்ணோட்டம் உடையவர்களிடத்தில், உலக நடைமுறை என்பது கண்ணோட்டம் உடையவர்களிடத்தில் தான் இருக்கிறது. கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் வாழ்வது பூமிக்கு ஒரு பாரமே அன்றி வேறில்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உலக நடைமுறைங்கிறது இந்த கண்ணோட்டம் உள்ளவங்களால மட்டும்தான் இருக்குது. கண்ணோட்டம் இல்லாதவர்கள், அதாவது இந்த மத்தவங்க மேல கருணையோ இரக்கம், சகிப்புத்தன்மை இது இல்லாதவங்க இந்த உலகில வாழறதுக்கு பூமிக்கு ஒரு பாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறள்ல. கண்ணோட்டதுள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலக்கு பொறை. சொற்கள் நிலக்கு பொறைங்கிறது பூமிக்கு ஒரு பாரம், நிலக்கு பொறைங்கிறது பூமிக்கு ஒரு பாரம். இலக்கண குறிப்பு: கண்ணோட்டத்து அப்படிங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை, உலகியல்னா பண்பு தொகை, அஃதில்லார் குறிப்பு வினைமுற்று. குறள் 3. பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது பாட்டுக்கு எப்படி இசை இல்லை என்றால் அந்த பாட்டால் என்ன பயன், அதே போல இரக்கமும் கருணையும் இல்லாத கண் இருந்தும் என்ன பயன். அதாவது இந்த குறள்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாட்டு, ஒரு சினிமாலே பாட்டு எடுத்துக்கோங்க, அதுல இசை இல்லைன்னா அந்த பாட்டை கிட்டத்தட்ட நமக்கு கேட்கவே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா இருக்காது. அந்த பாட்டுக்கு இசை இல்லைன்னா அந்த பாட்டால என்ன பயன் இருக்குது. அது போலதான் இரக்கமும் கருணையும் இல்ல. நமக்கு இரக்கம் கண்ணு நம்ம இரக்கம் கருணைங்கிறது நம்ம கண்ணுல இருந்து வெளிப்படுறதுதான். அது அந்த உணர்ச்சிங்கிறது, அதோட ஃபீல் எல்லாமே கண்ணோட்டம். சோ அது இல்ல அப்படின்னா அந்த கண்ணே இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. பண் அப்படிங்கிறது பாட்டுக்குரிய இசை, அதாவது இசை. இயைபின்றேல்னா இலக்கண குறிப்புல இயைபின்றேல் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். கண்ணோட்டம்னா கண்ணோட்டம் இல்லாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். குறள் 4. உளப்போல் முகத்தெவன் செய்யும்
அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது முகத்தில் இருப்பது போல் தெரிந்தாலும் அளவில்லாத கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன என்ன பயனை செய்யும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, முகத்துல நமக்கு அந்த கண்ணுங்கிறது இருக்கு இல்லைங்களா. சோ முகத்துல அது இருப்பது போல் தெரிந்தாலும், பார்க்கறதுக்கு அது இருக்குது, நம்ம கண்ணுலயும் கண் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும் அளவில்லாத, அதாவது இரக்கம் இல்லாம இருக்குது நம்ம கண்ணுல, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா, அந்த மாதிரி போலயா, இரக்கமே இல்ல, கருணையே இல்லைன்னா அந்த கண்ணே இருந்து என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. உளப்போல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். சொற்பொருள் உளப்போல் அப்படிங்கிறது இருப்பது போல் தெரிந்தாலும், இலக்கண குறிப்பில உளப்போல்ங்கிறது உவம உருபு. முகத்து அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருபு. எவன் செய்யும் வினாச்சொல். ஐந்தாவது குறள். கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். அதாவது கண்ணுக்கு உண்மையான அழகு அப்படிங்கிறது கண்ணோட்டம் தான். அதாவது கண்ணுக்கு அணிகலங்கிறது, இந்த அணிகலன் அதெல்லாம் இல்லாம கண்ணுக்கு அழகுங்கிறதே நமக்கு வந்துட்டு இந்த கண்ணோட்டம் தான், கருணை இரக்கம் தான். அந்த கண்ணோட்டம் இல்லாவிட்டால் அத்தைய கண் வெறும் புண் என்றுதான் கருதப்படும். அதாவது அந்த கண்ணோட்டமே அந்த இரக்கமோ இல்ல கருணையோ இல்லை அப்படின்னா அந்த கண் வெறும் புண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் அணிகலன்கிறது அழகு, அஃதின்றேல்னா அது இல்லாவிட்டால். இலக்கண குறிப்பு. கண்ணிற்கு அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு, இல்ல அணிகலன் கண்ணோட்டம் அப்படின்னா தொழிற்பெயர். ஆறாவது குறள். மண்ணோடியந்து மரத்தனையர் கண்ணோடியந்து கண்ணோடா தவர். மண்ணோடியந்து மரத்தனையர் கண்ணோடியந்து கண்ணோடாதவர். அதாவது கண்ணு இருந்தும் கூட இரக்க உணர்வு இல்லாதவர்கள், கண்ணு இருந்துமே இரக்க குணம் இல்லாதவங்க கண்ணோடு பொருத்தப்பட்ட மரத்தை போன்றவர்கள். அதாவது மரத்தோட இதை ஒப்பிட்டு சொல்றாங்க. கண் இருந்தும் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள். இயைந்து அப்படின்னா பொருந்திய, மரத்தணியர்னா மரத்தை போன்றவர்கள். இலக்கண குறிப்பு. மரத்தணியர்னா உவம உருபு, மரத்தணியர்னா உவம உருபு, உவம ஆகுப்பெயர். மரத்தணியர்னா உவம ஆகுப்பெயர். கண்ணோடாதவர்னா எதிர்மறை பெயரெச்சம். கண்ணோடாதவர் அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். ஏழாவது குறள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல். மறுபடியும் சொல்ற. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல். அதாவது இரக்க குணம் இல்லாதவர்கள் உண்மையில் கண் இல்லாதவர்கள் என்றே கருதப்படுவார்கள். அதே போல கண்ணுடையவர் இரக்கம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, இரக்க குணம் இல்லாதவங்க உண்மையிலே கண் இல்லாதவங்க தான் என்று கருதப்படுவாங்க. அதே போல கண்ணுடையவர்கள் இரக்கம் இல்லாமல் கண்ணு இரக்க குணம் இல்லாதவங்களை கண் இல்லாதவர்கள் என்று சொல்வாங்க. அதே போல அதாவது உண்மையான கண்ணுடையவருக்கு கண்ணு இருக்குது, அவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இரக்க குணம் இருக்கும் அப்படின்னு தான் இதுல சொல்ல வராங்க. சொற்பொருள். இன்மையுள் இல்லாத தன்மை. சொற்பொருள்னா இன்மையும்னா இல்லாத தன்மை. கண்ணிலர் அப்படின்னா குறிப்பு வினையாளடையும் பெயர். கண்ணோட்டம் அப்படின்னா தொழிற்பெயர்.
அதாவது கண்ணு இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா நமக்கு கண்ணோட்டங்கிறது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கண்ணே கிடையாது அப்படிங்கறத அதுல சொல்ல வராங்க. 8வது குறள், கருமம் சிதையாமல் கண்ணோடவலர்க்கு உரிமை உடைத்திலகு. கருமம் சிதையாமல் கண்ணோடவலர்க்கு உரிமை உடைத்து உலகு. தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது செயல்கள் கெட்டு போகாமல் அதே நேரத்தில் பிறர் மீது இரக்கமும் கருணையும் காட்டக்கூடியவர்களுக்கு இந்த உலகமே உரிமையானதாகும். அதாவது என்ன சொல்லுவாங்க, தாம் செய்ய வேண்டிய என்ன கடமை இருந்தாலுமே அதை விடாம நம்ம அதையும் செஞ்சுட்டு அதே நேரத்திலயுமே சில பேர் நம்ம தன் கடமை அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் மத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன், இறக்கமாவது குணம் அதெல்லாம் எதுவுமே எனக்குலாம் இல்ல, அந்த மாதிரி இல்லாம தான் கடமை என்ன அதையும் பார்த்துட்டு மத்தவங்க மேலையும் கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். அப்படி இருக்கிறதா இந்த உலகம் உரிமையானதா இருக்கும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்ல வராங்க. சொற்பொருள்ன சிதையாமல் கெட்டு போகாமல். இலக்கண குறிப்பு, வல்லாருக்கு வினையாளனையும் பெயர், உரிமைனா தொழிற்பெயர், சிதையாமல் எதிர்மறை பெயர் வினையச்சம். குறள் 9, ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாரும் பண்பே தலை. அதாவது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. தண்டிக்கும் வலிமை கொண்டவர்களிடம் கூட இரக்கப்பட்டு அவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்ளும் பண்பே மிக சிறந்த பண்பாகும். அதாவது தண்டிக்கும் வலிமை கொண்டவர்கள் கூட இரக்கப்பட்டு, இப்போ யார் மேலேயாவது ஒரு கோவம் அவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு தண்டிக்கணும், அவங்களை எப்படியாவது இது பண்ணணும் அப்படிங்கும் போது கூட அப்ப கூட அவங்களின் தவறுகளை பொறுத்து கொள்ளும் பண்புதான் சிறந்த பண்பாகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒருத்தாற்றும் அப்படிங்கிறது தண்டிக்கும். இலக்கண குறிப்பு, கண்ணும் அப்படின்னா முற்றும் உண்மை, பண்பினார் பொறுத்தாற்றும்னா வினையாளடையும் பெயர். 10வது கடைசி குறள், பெயக்கண்டும் நச்சுண்டமவை நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நச்சுண்டமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நஞ்சுண்டபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பொருள், விரும்பத்தக்க உலக நடப்பினை விரும்பி போற்றும் பண்பாளர்கள் நஞ்சை பரிமாற கண்டாலும் அதை பருகி அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது விரும்பத்தக்க உலக நடப்பினை விரும்பி போற்றும் பண்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நஞ்சை பரிமாறினாலும் கூட பரிமாற கண்டாலும் அதை பருகி அமைதியாக நஞ்சைனா விஷம், அதை பரிமாற பார்த்தாலுமே அதை பருகி அமைதியாக அதை சாப்பிட்டு ஏற்றுக்கொள்வாங்களாம். சோ பெயக்கண்டுங்கிறது பரிமாற கண்டாலும், நயத்தக்கனா விரும்பத்தக்க, நாகரிகம்னா நல்லொழுக்கம், பெயக்கண்டும்னா வினையச்சம், பெயக்கண்டும்னா வினையச்சம், நஞ்சுன்னா வினைத்தொகை, நயத்தக்க அப்படின்னா பெயரெச்சம். பெயக்கண்டும் நஞ்சுண்டமவை, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, விரும்பத்தக்க உலக நடப்பினை விரும்பி போற்றும் பண்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நஞ்சியே பரிமாறுவத கண்டாலுமே, அதாவது நஞ்சுனா விஷம், அதை பருகி அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இந்த குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. சோ இந்த குறள் கண்ணோட்டம்ங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.